வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகள். முப்பத்தைந்து வருடங்களின் பின் மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலை இராணுவத்தினால் விடுவிப்பு. இலங்கையின் நிதி நிலைமை முழுமையாக சீரடையவில்லை என சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலைய செயற்பாடுகள் மீள ஆரம்பம். நுவரெலியா நடைபாதை வியாபாரிகள் ஆணையாளருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். இலங்கையில் நிறுவன ரீதியிலான ஊழல் தொடர்வதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிக்கை. தமக்கான உரிமைகளை தர அரசாங்கம் பின்னடிப்பதாக தெரிவித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நாடளாவிய ரீதியில் போராட்டம். தொடர்பான முதன்மை செய்திகள். மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலை வளாகத்தில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறினர். மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலை வளாகத்தில் 35 வருடங்களாக நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். பாடசாலை வளாகத்தை பாடசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கும் சம்பிரதாய நிகழ்வு இன்று நடைபெற்றது. இராணுவத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தர்நெத்தி, மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர். ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலய வளாகமானது அமைச்சர் சுனில் ஹெந்தர்நெத்தியினால் அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் முன்னிலையில் கிரான் பிரதேச செயலாளர் K சித்திரவேலிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. கிழக்கு மாகாண கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜனக பல்லேகும்பர, மாகாண கல்வி பணிப்பாளர் SR அசத்தி, கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் T அனந்தரூபன் உட்பட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். பாடசாலை வளாகத்தில் இனங்காணப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்ததன் பின்னர் கல்வி அமைச்சின் அறிவுறுத்தலின்படி பாடசாலை மீண்டும் பழைய இடத்தில் இயங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பாடசாலையின் அதிபர் தெரிவித்துள்ளார். 1990ஆம் ஆண்டு கால பகுதியில் பாடசாலை வளாகம் இராணுவ முகாமாக மாற்றப்பட்டதனால் 35 வருடங்களாக முரக்கொட்டாஞ்சேனை ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலை பிறிதொரு இடத்தில் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டடங்கள் இராணுவத்தினால் அதே விதமாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதை சரியான முறையில் அவர்கள் திருத்தி அமைத்திருக்கின்றார்கள். அதனை போன்று இந்த பிரதேசத்தை அவர்கள் 2 ஏக்கர் கொண்ட இந்த பிரதேசத்தை அவர்கள் சீர் செய்து மீண்டும் பாடசாலைக்கே வழங்கியிருக்கின்றார்கள். இதனூடாக நாளைய தினம் கூட இந்த பாடசாலையை இவ்விடத்தில் ஆரம்பிக்க முடியும் என்ற விடயத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக மக்களின் பாவனைக்குட்பட்ட முகாம்களை அகற்றி அவ்விடத்தில் மீண்டும் அந்த மக்களுக்கே வழங்குகின்ற வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். எங்களோட பாடசாலை எங்களுக்கு கிடைத்ததுக்கு எங்களுக்கு மனம் மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. மதிப்புக்குரிய மாண்புமிகு அன்று ஜனநாயக அவர்கள் ஜனாதிபதி சொல்வதை செய்பவர், செய்வதை சொல்பவர் என்ற விளக்கத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக புருஷோத்தமனாக இப்பாடசாலையை விடுவித்திருந்தார். இந்த பாடசாலை பல முன்னேற்றங்களை கண்டு கலைத்துறையில், நீதித்துறையில், கல்வித்துறையில் எழுந்த ஒரு பாடசாலையாகும். இந்த பாடசாலையில் நான் கல்வி கற்றது உண்மையாக இங்குதான். எனது ஆரம்ப பாடசாலை தரம் 1 முதல் 5 வரைக்கும் இங்கே கற்றது. 90ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு நான் புலமை பரிசில் பரீட்சை எழுதின ஞாபகமாக இல்லை. இருந்தாலும் எனக்கு அதுக்குரிய அந்த வகுப்பு நடந்தது. அந்நேரம் நாங்கள் கோட்டாஞ்சேனையை சேர்ந்த சாந்தா டீச்சர் தான் வந்து எங்களுக்கு அந்த புலமை பரிசில் பரீட்சைக்குரிய ஆயத்தங்களை முன்னெடுத்து செய்து எங்களுக்கு அந்த கற்றல் கற்பித்த நடவடிக்கையில் ஈடுபட்டாகும். அதுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனைகள் கூடுதலாக முன்னெடுத்த காரணமாகத்தான் நாங்கள் இந்த பாடசாலையை விட்டு தற்காலிகமாக இடம்பெயர்ந்து பல ஓலை கொட்டில்களில் நாங்கள் தற்காலிகமாக படித்த ஞாபகம் எனக்கு ஒரு 4-3 இடத்துல எங்களோட ஊருக்குள்ள பல பகுதிகளில் நாங்கள் படித்து தான் இப்பொழுது இருக்கின்ற அந்த ஆத்தோரத்தில் அமைய பெற்ற பாடசாலையை நாங்கள் நிரந்தரமான ஒரு கட்டளை மேற்கொண்டோம்.
இலங்கையின் நிதி நிலைமை முழுமையாக சீரடையவில்லை என்று சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நாட்டின் கடன் வாங்கும் செலவுகளை குறைத்து நிதி சந்தைகளில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுத்துள்ள போதிலும் நிலைமையை முழுமையாக சீரடையவில்லை என்று சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளது. இலங்கையின் அரச கடன் மறுசீரமைப்பு சிக்கலான செயல்முறைகளில் இருந்து பாடங்கள் என்ற தலைப்பிலான ஆய்வு கட்டுரையில் சர்வதேச நாணய நிதியம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மறுசீரமைப்பிற்கு பிந்திய இலங்கையின் கடன் தொகுப்பு மிகவும் சிக்கலானது என்றும் இதற்கு வலுவான அரச கடன் முகாமைத்துவம் மற்றும் தொடர்ச்சியான நிதி ஒழுக்கம் தேவை என்றும் அந்த கட்டுரையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடன் பத்திர பரிமாற்றத்தை தொடர்ந்து உள்நாட்டு நிதி நிலைமைகள் பெரும்பாலும் சாதாரண நிலைக்கு திரும்பியுள்ளன. திரைசேரி உண்டியல் வட்டி விகிதங்கள் மார்ச் மாதத்திற்குள் சுமார் 8.5% குறைந்துள்ளன. இது மறு நிதியளிப்பு அபாயங்களை குறைப்பதற்கு அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. 2023 ஆண்டு செப்டம்பரில் மேற்கொள்ளப்பட்ட உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் உடனடி அழுத்தங்களை போக்க உதவியுள்ளன. இதனால் தனியார் கடன் வளர்ச்சி மீண்டும் தொடங்கவும் தற்போதைய பொருளாதார மீட்சிக்கு ஆதரவளிக்கவும் முடிந்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் கடன் மறுசீரமைப்பு மட்டுமே கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்யாது என்று சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளது. தொடர்ச்சியான விவேகமான நிதி மற்றும் பொருளாதார கொள்கைகளும் வலுவான நிறுவனங்களும் அத்தியாவசியமானவை. நிதித்துறையில் எந்த சறுக்கல்களும் இருக்க முடியாது என்று சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னர் செலவு மற்றும் அபாய பகுப்பாய்வு அவசியம் என்றும் புதிய கடன் திட்டங்கள் நாட்டின் இலக்குகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதிக வரி விகிதங்கள், பிழையான கொள்கை தவறுகள் மற்றும் வெளிச்சந்தையில் கடன் பத்திரம் வெளியிட்டமை போன்ற காரணிகளின் கலவையால் தான் இலங்கையில் கடன் நெருக்கடி ஏற்பட்டது என்றும் அந்த கட்டுரை சுட்டிக்காட்டியுள்ளது. நிதி நிலைத்தன்மையை பாதுகாக்க தொடர்ச்சியான விழிப்புணர்வு தேவை என்றும் அரச நிதி முகாமை மற்றும் பொதுக்கடன் முகாமை சட்டங்களை இயற்றியமை அதிகாரிகளை விவேகமான முடிவுகளை நோக்கி நகர்த்துவதற்கான முக்கிய மைல்கற்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நிலையில் இலங்கையின் அனுபவம் சிக்கலான கடன் வழங்கல்களை கையாளும் மற்ற வளரும் பொருளாதாரங்களுக்கு படிப்பினைகளை வழங்குகின்றது என்றும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் இலங்கை இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜப்பான் இலங்கை இருதரப்பு வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பு தலைமையகத்தில் இடம்பெற்ற ஜப்பான் இலங்கை வர்த்தக மன்றத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். ஜப்பான் இலங்கை இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதோடு தனியார் துறையை அதற்கு ஊக்குவிப்பதற்கும் இலங்கையில் வளர்ந்து வரும் பொருளாதார வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுவித்தார். ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சு, ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகம், ஜப்பான் இலங்கை வர்த்தக ஒத்துழைப்பு குழு மற்றும் இலங்கை முதலீட்டு சபை ஆகியன இணைந்து நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. இந்த சந்திப்பில் ஜப்பான் வர்த்தக சமூகத்தின் சுமார் 200 சிரேஷ்ட உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் ஜப்பான் நிதி அமைச்சர் கதோ ஜுனபெவிற்கும் இடையில் டோக்கியோவில் இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஜப்பான் உதவி ஒத்துழைப்பின் கீழ் தற்போது செயல்படுத்தப்படும் மற்றும் செயல்படுத்த எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அமைச்சர் விஜித ஹேரத் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கூலங்கமுவ, ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பிவித்துரு ஜனகுமாரசிங்க மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் DM நகதானியுடன் நேற்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். டோக்கியோவில் உள்ள இம்பீரிஸ் ஹோட்டலில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு விடயங்களில் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான தற்போதைய ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்து இதன்போது ஆராயப்பட்டது.
வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் இலங்கை தூதுக்குழுவினர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பின் தலைமையகத்தில் ஜப்பானின் முன்னணி வர்த்தகர்களுடன் வட்டமேசை கலந்துரையாடலில் ஈடுபட்டார். ஜப்பான் வெளிநாட்டு தலைவர் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி இஷிகுரோ நெருகோவின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் ஜப்பான் இலங்கை வர்த்தக ஒத்துழைப்பு குழுவின் தலைவர் மற்றும் இனோசினின் தலைவர் புமிகிகோ கோபயாஷி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் காணப்படும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கி மோசடி மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தினார். இலங்கையின் முக்கிய பொருளாதார பங்காளியாக இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் அவசியத்தையும் அதனூடாக பெறக்கூடிய பரஸ்பர நன்மைகள் குறித்தும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், மேல்மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப், ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பிவித்துரு ஜனகுமார் சிங்க, டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய, பொருளாதாரம் குறித்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவ மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலைய மீள் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் மீள் ஆரம்பிப்பு நிகழ்வு மட்டுவிலில் இன்று காலை கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இன சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவால் பொருளாதார மத்திய நிலையம் நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ண வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான காண இளங்குமரன், சான ஸ்ரீபவானந்த ராஜா, ஜேனா ரஜீவன் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர். பொருளாதார மத்திய நிலையத்தை நாடாவட்டி திறந்து வைத்ததுடன் மொத்த விற்பனை வியாபாரத்தையும் விருந்தினர்கள் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர். சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர், யாழ் மாவட்ட செயலாளர், வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், பிரதேச செயலாளர்கள், விவசாய சம்மேளன பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். 200 மில்லியன் ரூபாய் செலவில் யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலையம் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் முதல் தடவையாக திறந்து வைக்கப்பட்டது. அது பல்வேறு காரணங்களால் செயலிழந்த நிலையில் கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தலைமையிலான குழுவினரால் மீள திறந்து வைக்கப்பட்ட போது அதுவும் செயலிழந்து போனது. இந்நிலையில் அண்மையில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு விஜயம் செய்த வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மீளவும் பொருளாதார மத்திய நிலையத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்த நிலையில் அது மீண்டும் இன்று திறந்து வைக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொள்வனவு மத்திய நிலையமாக இதை மாற்றியமைப்போம். இங்கே ஒரு சத்துவச நிலையத்தை திறந்து அதன் மூலமாக கொள்வனவை ஆடும். தேசிய உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும், தேசிய உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும், தேசிய வியாபாரிகளை ஊக்குவிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரதானமான ஸ்லோகம். நவீன தொழில்துறை மூலமாக இன்றைக்கு விவசாயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகள் வந்திருக்கின்றன. அப்ப அந்த வாய்ப்பு வசதிகளை எங்களுடைய பிரதேசத்திற்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதில் இன்றைக்கு நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம். நாங்கள் எதிர்வரும் கால 2028ஆம் ஆண்டு ஆகின்ற பொழுது வாங்கிய கடனை திருப்பி செலுத்துகின்ற நாடு, திருப்பி செலுத்திய நாடு என அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது. இனவாதம் பேசாத, இன ரீதியான முரண்பாடுகள் இல்லாத ஒரே ஒரு வருடம் என்றால் அது கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் நாட்டில் நிச்சயமாக எதிர்வரும் காலங்கள் இந்த இனவாத பிசாசை எங்களுடைய நாட்டில் முற்றாக துடைத்தெறிய வேண்டும். அவ்வாறு துடைத்தெறிய வேண்டும் என்று நாங்கள் முற்படுகின்ற பொழுது பழைய பிசாசுகள் மீண்டும் எழுந்து நிற்பது உங்களால் காணக்கூடியதாக. குழந்தைகளை பெற்றுவதும் இல்லை, பெற்ற குழந்தைகள் இலங்கையில் வாழ வைப்பதும் இல்லை. அனைவரையும் வெளியே செல்லுங்கள், வெளிநாட்டில் நோக்கி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பயணத்தில்
நாளைக்கு எங்களுடைய யாழ்ப்பாணியம் ஒரு பாலை வனமாக மாறுவது தவிர்க்க முடியாது. அது கதிலிருந்து மீட்க வேண்டும். யாழ்ப்பாணத்திலே மேலும் வாழ முடியாத நம்பிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞர் யுவதிகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள் நாளைக்கு இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கின்ற அவர்களுக்கே உரிய ஒரு நாடு இருக்க வேண்டும். இந்த போதைப் பொருளில் இருந்து, இந்த வாழ்வெற்று கும்பலில் இருந்து, இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரர்களிடம் இருந்து எமது நாட்டை, எமது பிரதேசத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல், எங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்ப அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்றும், அதுவே எங்களுடைய கொள்கை. அதனால் இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரிகள் முற்றாக அடிக்கப்பட்டு வருகின்றார்கள். பொருளாதார மத்திய நிலையம் எங்களுடைய மாவட்டத்திலே சரியான முறையிலே இயங்குமாக இருந்தால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற விவசாய பொருட்கள் இந்த மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும், அதே வேளையிலே விவசாயிகள் அந்த பொருட்களுக்குரிய சரியான சந்தை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையும் ஏற்படும். அதே போல தம்புள்ளை உட்பட தென்பகுதியிலிருந்து தாராளமான விவசாய பொருட்கள் இங்கே வந்து சேருகின்ற போது இந்த மக்கள் குறைந்த விலையிலே அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏதுநிலை ஏற்படும். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த மாவட்ட அளவிலான முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டிற்காக அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி தேவைகள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டன. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலை திட்டம், கிராமிய வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்கள், இலவச மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, உலக உணவு திட்டம், வீட்டு திட்டம், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டம், அனர்த்த தணிப்பு செயற்றிட்டம் உட்பட அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மீளாய்வு செய்யப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளரும் பதில் திட்டமிடல் பணிப்பாளருமான எஸ். மோகனபவன், பிரதம கணக்காளர் சீனா கஜேந்திரன், பிரதம உள்ளக கணக்காய்வாளர் என். குமுதினி, பிரதேச செயலாளர்கள், துறை சார்ந்த திணைக்களங்களின் அதிகாரிகள், மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களின் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள் மற்றும் உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள், உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். நுவரெலியாவில் நடைபாதை வியாபாரிகள் ஆணையாளருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். நுவரெலியாவில் நடைபாதை வியாபாரிகள் வீதியோரங்களில் பல தலைமுறைகளாக வியாபாரம் செய்கின்றனர். எனினும் தற்போது நுவரெலியா மாநகர சபை மாநகர ஆணையாளரின் நடவடிக்கையானது நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் முடக்கும் வகையில் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இதற்கு எதிராக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக மாநகர ஆணையாளரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக பதாதைகள் ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறுகையில், தற்போதைய அரசாங்கத்தின் ஊடாக நுவரெலியாவில் பல்வேறு சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்கள் முன்வைக்கின்ற போதிலும் அவை அனைத்திற்குமே நுவரெலியா மாநகர சபை ஆணையாளரின் நடவடிக்கையானது தடையாக உள்ளது. நுவரெலியா மாநகர சபை சட்டங்களினால் மாநகர சபைக்கு கிடைக்கப்பெறுகின்ற அதிகாரங்களின்படி பணிகள் அல்லது வேலை திட்டங்களை மேற்கொள்ளும் போது அதனை சவாலுக்குட்படுத்தி பொதுமக்களுக்கு ஆற்றும் சேவைகளை தடுத்தல் மற்றும் சேவைகள் வழங்குவதனை இல்லாதொழிப்பதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அதுபோலவே வீதியோர வியாபாரிகள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தை முறையாக அமுல்படுத்துவதில்லை. எங்களுடைய வியாபாரத்திற்கும் பாரிய இடையூறுகளை உருவாக்குகின்றார்கள். எனவே பொதுமக்களுக்கு நலம் பெறும் வகையில் சேவையாற்றும் புதிய மாநகர ஆணையாளர் எங்களுக்கு வேண்டும் என தெரிவித்தனர். இந்த நுவரெலியை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குறதுக்காக எங்களோட நகராதிபத்தியம், உபராதி நகராதிபத்தியம் எல்லாம் சேர்ந்து இந்த பதுக்க வேதிக்க பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டு ஒரு சாதாரண ஒரு 50 பேர் இருக்கிறாங்க எங்கள் பேமெண்ட் வியாபாரிகள். நாங்கள் எங்கள் அப்போட காலத்துலேருந்து நான் அப்போ ஒரு 25 வருஷம், நான் ஒரு 5 வருஷம், 30 வருஷம் சாதாரணமாக. அது மாதிரி எங்களுக்கு இப்போ அவ்வளோ பேரும் இப்போ பழைய மனுஷர்கள். இவங்களுக்கு எந்த அரசாங்கமும் செஞ்சு கொடுக்காத வேலை திட்டம் உண்டு, ப்ரொஜெக்ட் உண்டு கொண்டாந்துருந்தாங்க. என்பிபி அரசாங்கத்தில் இப்போ செய்கிறாங்க. இது நகராதிபதி கூப்பிட்றாங்க, எல்லாமே ஓகே, ப்ரொஜெக்ட் எல்லாம் ஓகே. அதுக்கு தடையாக இருக்கிறாரு இந்த கொமசாரிஸ். நுவரெலியா மாநகர சபையில் கொமசாரிஸ் தான் தடையாக இருக்கு. அரசாங்க வேலை திட்டங்கள் நாங்கள் என்ன சார் ஒரு வேலைக்கு போனாலும் இல்லாட்டி இந்த நடைபாதை வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல வேலை திட்டத்தை புதிய இந்த அரசாங்கம் கொண்டாங்க.
அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை திட்டத்துக்கு வந்தார். அதுக்கு இவர் செயல்படுறதுக்கு முக்கியமாக இவர் தான் தடையா இருக்கிறது. காரணம் இந்த கொமசாரிஸ் தான். இவரை எங்களுக்கு மாற்றணும். இவரை எங்களுக்கு மாற்றி தந்தா தான் இந்த ஊர் மக்கள் நல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கோ ஒரு வியாபாரத்தை முயற்சிகளை செய்யறதுக்கோ ஒரு முன்னுதாரணமா எங்களுக்கு செயல். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் அதனிதி தலைமையில் இன்று நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் கூட்டத்தை ஒருங்கிணைத்திருந்தார். கிழக்கு மாகாண ஆளுநரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவருமான பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, பாராளுமன்ற உறுப்பினர்களான கந்தசாமி பிரபு, MLAM ஹிஸ்புல்லா, இரா சாணகியன், ஈனா ஸ்ரீநாத் ஆகியோரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அரசு நிறுவனங்களில் காணப்படும் உட்கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். கிராமிய வீதிகளை அமைத்தல், குடிநீர் வழங்கல், மலசல கூடங்களை அமைத்தல், கிரான் பாலத்தை முன்னுரிமையின் அடிப்படையில் நிர்மாணித்தல், மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்தல் போன்ற பல விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளுக்கு அமைவாக பொதுமக்களுக்கு சொந்தமான இடங்களில் காணப்படும் பாதுகாப்பு படையினரின் முகாம்கள் அகற்றப்படுகின்றமை தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டது. துறைசார் திணைக்கள அதிகாரிகள், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். உண்மையிலே வீட்டு திட்டங்கள் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் இந்த நிதி ஒதுக்கீடுகள் 300 மில்லியனை தாண்டிய நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் கூடுதலான வீடுகள் தற்போது நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் அந்த வீட்டு உரிமையாளருக்கான அவர்களுக்குரிய பத்திரங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான நிதிகளை சரியான முறையில் நாங்கள் பகிர்ந்தளித்திருக்கின்றோம். லைன் மினிஸ்ட்ரி, அதாவது அமைச்சுகள் ஊடாகவும், அதே நேரம் கிழக்கு மாகாண சபையின் ஊடாகவும், ஏனைய திணைக்களங்களின் ஊடாகவும் அந்த நிதி விடுவிப்புகள் மேற்கொண்டு என்று நாங்கள் அதை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே எதிர்க்கட்சியினர் பலவிதமாக எங்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாலும், ஆனால் அபிவிருத்தி செயற்பாடு அதிகரித்த வண்ணமே தான் இருக்கின்றது. அதன் செயற்பாடுகள் மும்முரமாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே 220 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பாலங்களை நாங்கள் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இந்த டிசம்பர் மாதம் அளவில் அதை செயற்படுத்த முடியுமாக இருந்தால் நாங்கள் அதை நிறைவு செய்ய இருக்கின்றோம். திருகோணமலை மூதூரில் இருந்து மீன்பிடிக்க சென்றவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். திருகோணமலை மூதூரில் இருந்து மீன்பிடிக்க சென்று நீரில் மூழ்கி காணாமல் போன மீனவரை தேடும் பணி இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சுமார் 50 படகுகளில் தேடும் பணி இடம்பெற்று வருகின்றது. சம்பு சூடைக்குடா கடற்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த படகு கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் காணாமல் போயிருந்தார். இச்சம்பவத்தில் 40 வயதுடைய யுனைதீன் அனஸ் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையை காணாமல் போயுள்ளதாகவும், முகமது ஜாஃபிர், முகமது ஃபைசர் என்பவர் உயிர் தப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிர் தப்பி கரை திரும்பியவர் வழங்கிய தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது நேற்றைய தினம் படகு மீட்கப்பட்டுள்ளது. காணாமல் போன மீனவரை தேடும் பணி தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. கண்டி மனிதாபிவிருத்தி ஸ்தாபனத்தின் ஏற்பாட்டில் இளைஞர் யுவதிகளுக்கு விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் பொது சேவை சிறப்பான முறையில் செயற்பட்டு வருகின்றதாகவும், சகலருக்கும் சமத்துவமான, நீதியான, நேர்மையான பங்களிப்பை செய்து வருகின்றதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் உயர்வீட உறுப்பினரும் பெருந்தோட்ட சமுதாய உட்கட்டமைப்பு பிரதியமைச்சரின் பிரத்யேக செயலாளர் கலாநிதி BP சிவபிரகாசம் தெரிவித்துள்ளார். கண்டி மனிதாபிவிருத்தி ஸ்தாபனத்தின் ஏற்பாட்டில் இளைஞர் யுவதிகளுக்கான அரச பொதுச் சேவைகள் தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு தலைவி லோகேஸ்வர் தலைமையில் கண்டியில் இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட கலாநிதி BP சிவபிரகாசம் இவ்வாறு தெரிவித்தார். அதிகமான நாடுகின்ற ஒரு இடம்தான் பிரதேச செயலகம். அதே போய் போலீஸ் நிலையம், புகையிரத நிலையம், தபால் சேவை நிலையம், அரச காரியாலயங்கள், பாடசாலை, சுகாதார நிலையங்கள் அல்லது வைத்தியசாலைகள், இந்த சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் அவற்றை நாடுகின்றார்கள். ஆனால் இலங்கை அரசியல் வரலாற்றிலே பார்க்கும் பொழுது இந்த பொது சேவைகள் சரியான முறையில் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றனவா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. மக்கள் அதிகமானவர்கள் பொது சேவை குறித்து ஒரு நேரடியான கணிப்பை கொண்டதாக காண முடியாது. அவர்கள் அனைவரும், பெரும்பாலானவர்கள் மறைமுகமான கருத்தை தான் தெரிவித்து வருகின்றார்கள். அதாவது பொது சேவை சம்பந்தமாக அவர்களுக்கு எந்தவித திருப்தியும் இல்லை. ஆனால்
அண்மை காலமாக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பு இப்பொழுது பொது சேவைகள் படிப்படியாக தங்களுடைய சேவையை சிறந்த சேவையை ஆற்றுவதற்கான நிகழ்ச்சி நிரலுக்கு வந்திருக்கின்றார்கள். இது இலங்கையில் இந்த ஒரு வருட காலத்தில் கிடைத்த ஒரு வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். இன்று நீங்கள் எந்த பொது சேவைக்கு சென்றாலும் பொது சேவையில் மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதற்கு பிரதான காரணம் இன்று ஆட்சியில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் அல்லது எங்களுடைய நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தோழர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் செய்து வருகின்ற சிறப்பான சேவையும், அதேபோல் இந்த பொது சேவைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை குற்றங்களை கலைத்து இந்த நாட்டிலே லஞ்ச ஊழலை ஒழித்து சிறந்த சேவையை ஆற்ற வேண்டும் என்று இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களின் தொழில்முறை கண்ணியத்தை உயர்த்த வேண்டும் என முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களின் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களின் தொழில்முறை கண்ணியத்தை உயர்த்துவதே நம்முடைய நோக்கம் என அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 22 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இதற்காகவே உழைத்திருக்கின்றோம். முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களின் தொழில்முறை கண்ணியத்தை உயர்த்துவதும் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் சேவை தரத்தை உயர்த்துவதும் எங்கள் நோக்கங்களாகும். ஆனால் இன்று எவரும் முச்சக்கர வண்டி வாங்கி பதிவு செய்யாமல் வாடகைக்கு ஓட்ட முடிகிறது. தவறான செயல்களில் ஈடுபட்டவர்களும் ஓட்ட முடிகிறது. இது அனுமதிக்கப்படக்கூடாது. வாடகைக்கு ஓட்டுபவர்கள் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஒருவரின் தவறால் முழு சமூகமும் பழிவாங்கும் நிலை ஏற்படும். இதற்காக நாங்கள் ஒழுங்குமுறையை வலியுறுத்தி வருகிறோம். எங்களிடம் பரந்த திட்டங்கள் உள்ளன. அதை நடைமுறைக்கு கொண்டு வர அரசு தயாராக இருக்க வேண்டும். எங்களின் உறுப்பினர்கள் இந்த திட்டங்களை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுள்ளனர். நாங்கள் மாதிரி முயற்சிகளும் செய்துள்ளோம். நாட்டின் நலனுக்காக முழுமையான திட்டத்துடன் செயல்படுகிறோம். ஒழுங்குமுறை விரைவில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது எங்களின் கோரிக்கை. ஒரு முச்சக்கர வண்டி ஓட்டுநர் பொது போக்குவரத்தில் ஈடுபட வேண்டுமெனில் சட்டப்படி PT உரிமம் வைத்திருந்தால் போதாது. அவர் பதிவு செய்ய வேண்டும். அவசியமான பயிற்சிகளை பெற வேண்டும். சட்டம், பயணிகள் சேவை, பொருளாதார மேலாண்மை ஆகியவற்றில் பாடங்கள் உள்ளன. இதற்கான பதிவுகள் 2015 வரை உள்ளன. ஆயிரக்கணக்கானோர் ஏற்கனவே பதிவு செய்துள்ளனர். ஆனால் அரசாங்கத்தின் அதிகாரம் சரியாக பயன்படுத்தப்படாததால் அது நடைமுறைக்கு வரவில்லை. எனினும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அரசு சரியாக செயல்பட்டால் ஒரு ஆண்டுக்குள் முச்சக்கர வண்டி துறையில் பெரிய மாற்றத்தை நாம் காட்ட முடியும். தண்டனைகள் இல்லாமலேயே மக்கள் நல்ல வழியில் பழகுவார்கள். எங்களது உறுப்பினர்கள் சரியான முறையில் செயல்பட தயாராக உள்ளனர். පුරුදු වෙලා තියෙන්නේ වැරදි දේ කරන්නවට අපි දන්නවා අපේ සමාජ සහෝදරයෝ එහෙම නෙමෙයි හරි දේට හුරු කරන්න අපහසු නැහැ. இலங்கையில் நிறுவன ரீதியிலான ஊழல் தொடர்வதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான இலங்கையின் முதலீட்டு பின்னணி குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இது தொடர்பில் பல முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் தனியார் துறை தலைமையிலான பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து விமர்சித்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒத்துழைத்து முதலீட்டாளர்களுக்கு உத்தரவாதம் அளித்தாலும் அரசாங்கத்தின் பழைய மேற்குலக எதிர்ப்பு மற்றும் மார்க்சிச செல்வாக்கு கொண்ட சித்தாந்தங்கள் காரணமாக பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் சந்தேகத்துடன் இருப்பதாக அறிக்கை கூறுகிறது. அத்துடன் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக கூறும் அமெரிக்கா இலங்கை முதலீட்டு சபை பிரதான முதலீட்டு ஊக்குவிப்பு நிறுவனம் என்ற போதிலும் அவர்களுடன் நிலையான மற்றும் வெளிப்படையான உரையாடலை பேணுவது சவாலாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதனிடையே தேவையற்ற கட்டுப்பாடுகள், சட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் அதிகாரிகளின் பலவீனமான பதிலளிப்பு போன்றவையும் இலங்கையில் முதலீடு செய்வதற்குள்ள ஏனைய பிரச்சினைகளாக அந்த அறிக்கை பட்டியலிட்டுள்ளது. இதேவேளை இந்திய நிறுவனமான அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையில் வடக்கு மாகாணத்திலிருந்து $400 மில்லியன் பெறுமதியான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தில் இருந்து விலகியதை அமெரிக்க அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கு காரணம் முன்னர் வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய இலங்கை அரசாங்கம் எடுத்த முயற்சிகளே என அதானி நிறுவனம் தெரிவித்துள்ளதாக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதற்கும் ஜனாதிபதி பகிரங்கமாக உறுதியளித்துள்ளதாகவும் புதிய நிர்வாகத்தின் கீழ் உயர்மட்ட அரசியல் இளஞ்ச கோரிக்கைகள் குறைந்துள்ளதாகவும் அவதானிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறிப்பாக சில சலுகை பெற்ற குழுக்களால் பாதுகாக்கப்பட்ட துறைகளில் நிறுவன ரீதியிலான ஊழல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது.
அரசாங்கம் அகங்கார மனப்பான்மையில் உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய ஹேர தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை அதிகாரம் கிடைத்தால் எதையும் செய்யலாம் என்ற அகங்கார மனப்பான்மையில் அரசாங்கம் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய ஹேர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். විශේෂයෙන්ම අවුරුදු 40ක් තිස්සේ தற்போதைய அரசாங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக ஒரு நாடகத்தை எழுதி அதை மக்களை பார்க்க வைத்துள்ளது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சி நடத்துவதாக கூறியிருந்தாலும் ஒரு ஆண்டுக்கு பிறகு மக்களின் வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை. மக்களின் கைகளில் பணம் இல்லை, பொருளாதாரம் வலுவாகவில்லை. ஆகவே அழகான வாழ்க்கை கிடைக்கவில்லை. கடந்த 70 வருட அரசியலில் யாராவது அழகான வீடு கட்டினால் அல்லது வாகனம் வாங்கினால் திருடன் என்று சொல்வது வழக்கமாக இருந்தது. இன்று குற்றம் சாட்டப்படுபவர்களின் விரல்களும் எங்களையே நோக்குகின்றன. தற்போது இடதுசாரி வாக்குகள் பெரும்பாலும் ஜேவிபிக்கு சென்றுள்ளது. கிராம மட்ட அரசியல்வாதிகள் அதிகாரிகளை மிரட்டி ஒப்பந்தங்களை பெறுகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை முன்னிறுத்திய இந்த நாட்டின் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தனர். அப்பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியளிப்பதாக கூறினாலும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது குறித்து பேராயரும் பிறரும் குரல் கொடுக்க வேண்டும். தற்போதைய சூழலில் கிராமங்களில் அரிசி பங்கு குறைந்துள்ளது. தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விலை குறைவாக பெற முடியவில்லை. மக்கள் சகிக்க முடியாத நிலைமையில் உள்ளனர். ஆனால் அரசியல்வாதிகள் பெரும்பான்மை அதிகாரம் கிடைத்ததால் எதையும் செய்யலாம் என்ற அகங்கார மனப்பான்மையில் உள்ளனர். மக்களின் உண்மையான பிரச்சனைகள் மறைக்கப்பட்டு வருகின்றன. மக்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்களை ஏமாற்ற முயலாதீர்கள். ஜனாதிபதிக்கும் அரசுக்கும் போதுமான அதிகாரத்தை மக்கள் வழங்கியுள்ளார்கள். இனி அவர்கள் செயல்பட வேண்டும். புதிய சிறுவர் சட்டத்தின் கீழ் ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிக்க முடியாத நிலை வந்துவிட்டது. மாணவர்களை சீர்படுத்த தேவையான கட்டுப்பாடுகளை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும். ஆசிரியர்கள் மழையில் நனைந்து போராட்டம் செய்தவர்கள், அவர்களை மதித்து தேவையான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். முடிவில் IMF பரிந்துரைகளை விமர்சித்தவர்கள் தற்போது அதையே அமுல்படுத்த முனைகின்றனர். வெளிநாட்டு அழுத்தத்தால் இத்தகைய சட்டங்கள் கொண்டுவரப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ඒ වගේ බලපෑමද කියන කාරණය මේ අවස්ථාවේ අපි අහන්න අවස්ථාවක්. தனியார் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் பயணச்சீட்டு இன்றி தனியார் பேருந்துகளில் பயணிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. அதே நேரம் பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என அதன் செயல்பாட்டு முகாமையாளர் ஜீவிந்த கீர்த்திரத்ன தெரிவித்துள்ளார். எனவே நாளை முதல் பயணச்சீட்டு வழங்கப்படுதலும் பயணத்தின் போது பயணிகள் அதனை தம்பசம் வைத்திருப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையை தனியார் பேருந்து நடத்துனர்களும் பயணிகளும் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமக்கான உரிமைகளை தர அரசாங்கம் பின்னடிப்பதாக தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டது. தமக்கான ஊதிய உயர்வு மற்றும் கடந்த காலங்களில் கிடைக்கப்பெற்று தற்போது நிறுத்தப்பட்ட சில சலுகைகள் மீள வழங்கல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்துடன் இணைந்து ஒருநாள் அடையாள போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலை மறித்து முன்னெடுக்கப்பட்ட குறித்த எதிர்ப்பு தெரிவிக்கும் அடையாள போராட்டம் பல்வேறு கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு முன்னெடுக்கப்பட்டது. தெரியும், இந்த புதிய அரசாங்கம் ஏப்ரல் மாதம் ஒரு வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்து அனைத்து அரசு ஊழியர்களின் ஊதியம் தொடர்பான ஒரு மறுசீரமைப்பை செய்தது. அந்த மறுசீரமைப்பின் போது விகிதாசார அடிப்படையில் ஆசிரியர் பல்கலைக்கழக ஆசிரியர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த பாதிப்பிலிருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் குறைந்தது எங்களுடைய அகடமிக் அலவுன்ஸ் என்ற அந்த அகடமிக் அலவுன்ஸை 20% அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லியும், அதே போன்று கோவிட் தொற்று நோய், அதே போல் பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களால் பல்கலைக்கழகங்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகள், ஏனைய வசதிகள் மிக நீண்ட காலமாக மேற்கொள்ளப்படாமையினால் இருக்கின்றது. அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த வேண்டாத எண்ணிக்கையானது காலத்துக்கு காலம் அதிகரித்து கொண்டு வருகிறது. எனவே இந்த வசதி வாய்ப்புகள் இல்லாமையினால் மாணவர்களை உரிய வகையில் ஆராய்ச்சியிலும் கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுத்துவதில் பல்வேறு இடைஞ்சல்களை மாணவர்களும் விரிவுரையாளர்களும் எதிர்நோக்கி வருகின்றனர். அதே போல நீண்ட காலமாக பல்கலைக்கழக விரிவுரையாளர் மாணவர்களானது பிள்ளைகள் முதலாம் தரத்தில் அனுமதிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. அந்த அனுமதியும் இந்த அரசாங்கத்தினால் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய விரிவுரையாளர்கள் இந்த பொருளாதார நெருக்கடி போன்ற பல்வேறு காரணங்களினால் சம்பள பிரச்சனை காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார். எனவே அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எந்த விதமான முயற்சியும் இன்று வரைக்கும் மேற்கொள்ளப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் பொருளாதார ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் சிறப்பட்ட இந்த நிலையில் கூட அந்த வெற்றிடங்களிலே நிரப்ப முடியாத நிலையில் இருக்கின்றமையினால ஒரு விரிவுரையாளர்கள் தங்களுடைய அளவுக்கு அதிகமான மாணவர்களை கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுத்தினால் மாணவர்களது தகுதி பாதிக்கப்படுவதுடன்
விரிவுரையாளர்கள் தங்களோட தனிப்பட்ட ஆய்வுகள் ஏனைய ஆராய்ச்சிகளினை மேற்கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதேபோன்று இந்த கல்வி மறுசீரமைப்பினை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அந்த கல்வி மறுசீரமைப்பு இப்போது மேற்கொள்ள வேண்டிய கட்டமான நடவடிக்கைகள் மூலாய்வுகள் உரிய வகையில் மேற்கொள்ளாமல் அதில் பல்வேறு வகையான குறைபாடுகள் எங்களுடைய தாய்ச்சங்கம் இனங்கண்டு சுட்டிக்காட்டிய போதும் அதை உள்வாங்குவதற்கு அரசாங்கம் இன்றைய தயாராகி. வவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தினால் இன்று பல்கலைக்கழக வாயில் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக தெரிவித்து நாடளாவிய ரீதியில் அரசு பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட அடையாள பணி பகிஷ்கரிப்பிற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பல்கலைக்கழகத்தில் காணப்பட்ட அநேகமான வெற்றிடங்களை நிரப்புவதற்கான கோரிக்கையை முன்வைத்தும் பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்ற ஏனைய பிரச்சனைகள் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான பிள்ளைகளின் பாடசாலை அனுமதிகள் மற்றும் காணப்படுகின்ற வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதன் மூலம் பல்கலைக்கழக கல்வியின் தரத்தை அதிகரிப்பதற்கான வேண்டுகோளாகவே இந்த போராட்டம் அமைகிறது. கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழகங்களில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் இன்று மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்தினால் இன்று பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே கவனஈர்ப்பு போராட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. பல்கலைக்கழகங்களில் நீண்டகாலமாக நிலவி வருகின்ற கல்விசார் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் வெற்றிடங்கள் நிரப்பப்படாமை போன்ற பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்தே போராட்டம் இடம்பெற்றது. கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் எம் சுகிர்தன் தலைமையில் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு மட்டக்களப்பு சௌக்கிய பராமரிப்பு மருத்துவ பீடத்திற்கு முன்பாக போராட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழகங்களிலே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி கற்றலுக்கான படிப்பித்தல்களுக்கான பல தடைகள் இந்த ஃபெசிலிட்டிஸ் குறைவு காரணமாக இருக்கின்றன. அதையும் நாங்கள் அறியப்படுத்தியிருந்தோம். கிட்டத்தட்ட 15 வருடங்களாக நாங்கள் 6% ஜிடிபியில் 6% ஒதுக்கீடை கல்விக்காக வழங்க சொல்லி கேட்டிருந்தோம். அதுவும் இதுவரை சரிப்படுத்த முடியவில்லை. மிகவும் குறைவான அளவே இப்போது கல்விக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதைவிட தற்போது எங்களுடைய அரசாங்கம் சில கல்வி சீர்திருத்தங்களையும் அதே நேரம் சம்பள சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருந்தன. அந்த சம்பள சீர்திருத்தங்களிலே பல முரண்பாடுகள் காணப்படுகின்றன. அந்த முரண்பாடுகளையும் நாங்கள் மையப்படுத்தித்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். சம்பள முரண்பாடு என்பது மிகவும் எங்களுக்குள்ளேயே நாங்கள் எந்தவித சம்பள அதிகரிப்பையும் கேட்கவில்லை. அதே நேரம் எந்த சலுகைகளையும் நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதையும் எங்களுடைய ஃபெசிலிட்டிஸ், அதாவது எங்கள் கல்வி ஊட்டலுக்கான கல்வி கற்பதற்கான ஃபெசிலிட்டிஸை நாங்கள் கேட்பதற்காக வேண்டித்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டம் இது முதற்கட்டம்தான். இது சரிப்படுத்தப்படாவிடில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை மிகவும் தீவிரமாக்குவதற்காக எங்கள் அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தீர்மானித்துள்ளது. மன்னாரில் சாத்வீக போராட்டத்தின் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டமைக்கு இலங்கை மெதடிஸ்ட் திருச்சபையின் வடக்கு கிழக்கு திரு கண்டனம் வெளியிட்டுள்ளது. காற்றாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாத்வீக வழியில் போராடி வரும் மன்னார் மக்கள் தாக்கப்பட்டமையை இலங்கை மெதடிஸ்ட் திருச்சபையின் வடக்கு கிழக்கு திரு கண்டித்துள்ளது. இன்று மட்டு ஊடக அமையத்தில் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் தமது கண்டனத்தை பதிவு செய்தனர். மன்னார் மண்ணானது மக்கள் வாழ முடியாத மயான பூமியாகிவிடும் என்கின்ற சூழலியலாளர்கள் இயற்கையாளர்களுடைய கருத்துரைக்கு அமைவாக அந்த இடத்திலே மக்கள் தங்களுடைய சாத்வீக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த சாத்வீக போராட்டத்திற்கு இலங்கை மெதடிஸ்ட் திருச்சபை ஆகிய திருச்சபையின் வடக்கு கிழக்கு திருமாவட்டவை ஆகிய நாம் முழுமையான ஆதரவை தெரிவித்தும் கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு சாத்வீக போராட்டத்தில் இருந்த மக்கள் மீது போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்தும் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். சாத்வீகமான முறையில் செயற்பாட்டினை முன்னெடுத்திருந்த மக்கள் மீதும் குருக்கள் மீதும் மேற்கொண்ட இவ்வன்முறை தாக்குதலை ஒருபோதும் நியாயப்படுத்தவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. ஜனநாயகம் என்பது மக்களானது, மக்களுக்கானது, மக்களுடையது. எனவே மக்கள் தாக்கப்படுவதும் அடக்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் ஜனநாயகத்தின் மீது மேற்கொள்ளப்படும் வன்முறையும் ஒடுக்குதலுமாகும். இலங்கை மெதடிஸ்ட் திருச்சபையின் வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையாக
மன்னரில் நடந்த மக்களின் போராட்டத்தின் மீது போலீசார் மேற்கொண்ட அந்த தாக்குதலை குறித்த இந்த அறிக்கைக்கான காரணம் மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக சாத்வீகமான முறையிலே குழுக்களோடு இணைந்து அரசாங்கத்துக்கு அமைதியாக தெரிவித்துக் கொண்டிருந்த போது வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் உண்மையிலே மனவேதனைக்கு உரியது. ஆகவே அந்த மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்வது மாத்திரமல்ல, அந்த மக்களுடைய நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த சாத்வீகமான போராட்டங்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வதுடன் அந்த மக்களுக்குரிய உரிய நியாயம் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் வரை அந்த போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிப்போம் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சிறுவர் உரிமைகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி ஒன்று நானோயா நகரில் இடம்பெற்றது. கண்டி மறைமாவட்ட வழிகாட்டலில் இயங்கும் செட்டி சமூக அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு 65 ஆண்டினை பூர்த்தி செய்யும் நிகழ்வும் பெருந்தோட்ட மக்கள் எதிர்நோக்கும் காணி வீடமைப்பு வாழ்வாதார பிரச்சினைகள் சிறுவர் உரிமை உள்ளிட்ட விடயங்களை கோரிய விழிப்புணர்வு பேரணி ஒன்று நானோயா நகரில் இடம்பெற்றது. நானோயா தபால் நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பமாகிய பேரணி நகரூடாக அப்பகுதியில் அமைந்துள்ள புனித ரேட்டாமால் ஆலய வளாகம் வரை சென்று நிகழ்வு ஆரம்பமானது. கலாசார நிகழ்வுகளுடன் ஆர்வமான இந்நிகழ்வானது கண்டி மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்திற்குரிய ஆயர் பெலன்ஸ் மெண்டிஸின் உரையுடன் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று ஆயரினால் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வியிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது உரையாடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி பெருந்தோட்ட மக்கள் எதிர்நோக்கும் காணி உரிமை, வீட்டுரிமை, சிறுவர் உரிமை, சம்பள பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக கருத்துரை வழங்கினார். கண்டி மறைமாவட்ட ஆயர் திரு அதிவணக்கத்திற்குரிய பெலன்ஸ் மெண்டிஸ் தலைமையில் நடைபெற்றதோடு செட்டிக் நிறுவன தலைமையாளர் இயக்குனர் அருட்தந்தை நியூமன் பீரிஸ் மற்றும் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் நுவரெலியா பிரதேச சபை தவிசாளர் வேலு ஜோகராஜ் மற்றும் பொதுமக்கள் என பலரின் பங்கேற்றலுடன் சிறப்பாக நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. கண்டி மடவளை மதீனா தேசிய பாடசாலைக்கு காணி அன்பளிப்பு செய்யப்பட்டது. கண்டி மடவளை மதீனா தேசிய பாடசாலைக்கு மடவளை ஊரில் உள்ள 7 தனவந்தர்கள் ஒன்றிணைந்து 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான காணியினை நன்கொடியாக வழங்கி வைக்கும் நிகழ்வு மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் பாடசாலை மண்டபத்தில் அதிபர் SCAM ஜிஃப்ரீல் தலைமையில் இடம்பெற்றது. அகில இலங்கை YMAM பேரவையின் முன்னாள் தேசிய தலைவர் சஹீட் எம் ரிஸ்மி தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுமத்தினர் இந்த காணியினை வழங்கி வைத்தனர். இந்நிலத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக சாட்சியாளராக செயற்பட்ட மடவளை ஜமயுல் ஹைராத் ஜுமா பள்ளிவாயல் பரிபாலன சபையின் தலைவர் AWM நாஜிம் அவர்களுடன் நிலத்தை வழங்கி வைக்க முக்கியமான 7 பிரமுகர்களான AMM ஃபைசல், ALM ரிசாட், AMM ஃபாசிம், MM அலி, AHM இஸ்மாயில், AM சலா ஹுதீன் ஆகியோருடன் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் KM ரிஸ்லி, பழைய மாணவர் சங்க செயலாளர் ரம்சான் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ரியாஸ், சமூக பணியாளர் AW ரிபாத் என பல முக்கியஸ்தர்களும் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்களும் இதன்போது கலந்து கொண்டனர். காணியை தந்துதவிய 7 பிரமுகர்களுக்கும் பாடசாலை சார்பில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு வேண்டும் என எதிர்க்கட்சி வலியுறுத்தியுள்ளது. மக்கள் எதிர்பார்ப்பது வெறும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை அல்ல, மாறாக வாழ்வாதார பிரச்சினைகளுக்கான உண்மையான தீர்வுகளும் ஆகும் என எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிතුமாய் ஆண்டுவாய் කියනවා මේ අයවැන් අලුතෙන් බදු ගහන්නේ නෑලු. கடந்த ஒரு ஆண்டில் வெளிநாட்டு முதலீடுகள் வரவில்லை, புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை, பழைய அரசின் திட்டங்களையே தாமதமாக செயல்படுத்தி இப்பொழுது தாங்கள் சாதித்ததாக காண்பிக்கிறார்கள். புறக்கணிக்கப்பட்ட வாக்குறுதிகள், ஊழல், மோசடி மற்றும் ஒடுக்குமுறை ஆகியவற்றால் மக்கள் நெருக்கடியில் உள்ளனர். நாட்டின் பிரச்சினை வெறும் குற்றவாளிகளை கைது செய்வதல்ல, மக்களுக்கு உணவு, கல்வி, மருத்துவம், வேலை, எதிர்கால நம்பிக்கை ஆகியவை வேண்டும். இந்த அரசு பொருளாதார காரணங்களால் சரிந்துவிடும். அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டிய சட்ட ஆட்சி நிலைநாட்டும்.
பொருளாதாரத்தை சீரமைக்கும் சர்வதேச ஒத்துழைப்பை பெறும் குழுவாக இருக்க வேண்டும். அந்த திறமை ஐக்கிய மக்கள் சக்திக்கு உள்ளது. நாங்கள் முன்பு கூறிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்றும் பொருந்தும். அதிகாரத்திற்காக அவற்றை மறுப்பதில்லை. இந்த அரசாங்கம் கின்னஸ் சாதனை படைக்கும் அளவுக்கு தோல்வியடைகிறது. மக்கள் எதிர்பார்ப்பது வெறும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் அல்ல, வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான உண்மையான தீர்வுகளுமாகும். එදා ඉඳලා අද දක්වා යම්කිසි චෝදනාවක් අපි මතු කරලා තියෙනවා නම් ඒ මතු කරපු චෝදනා අදටත් එසේම වළංගුයි. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.